வாங்க நெத்திலி பொடி சம்பால் செய்யலாம். அதுக்கு தேவையானது நெத்திலி பொடி பிடிச்சி வச்சுக்கணும், உப்பு, தக்காளி விழுது, எண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றினா போதும், வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா வதக்கணும். நல்லா அரை வேக்காடு வறந்த பிறகு பொன்னிறமாக வதக்கணும். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி ஒரு 4 பேருக்கு தேவைன்னா ஒரு 3 தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். இது நல்லா பச்சை வடை போகணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 ஸ்பூனு தனி மிளகா அப்படி காஷ்மீர் சில்லி பவுடர் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வடை போன பிறகு பொரித்து வச்ச அந்த நெத்திலிக்காய் வடை போடணும். உப்பு இருக்காது, சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், குருமா இதுக்கெலாம் நல்லா சைடிஷ் நல்லாயிருக்கும். சிம்பிளானது கூட. தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு. கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆஃப் பண்ணிக்கணும். நெத்திலி பொடி சம்பால் ரெடி. சம்பால் முடிஞ்சிச்சு. வாங்க நாசி கோரம் செய்யலாம். அடுத்த வீடியோவுக்கு பார்க்கலாம்.